காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 149. அது அதற்குரிய முறைப்படி. நம்முடைய பண்டைய கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் புதிதாக வித்யாசாலைகள் அமைப்பதில் ஜீவநாடியான அம்சமே இவை மற்ற நாகரிக ஸ்கூல் காலேஜ் மாதிரி இல்லாமல் அவற்றுக்கே உரிய பழைய முறைப்படி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். சப்ஜெக்ட் பழைய சாஸ்திரம் என்றால் அதை படிப்பிக்கும் முறையும் பழசாகவே தான் இருக்க வேண்டும். நம்முடைய கோயிலுக்கோ மடத்துக்கோ வருவதென்றால் வெள்ளைக்காரி கூட புடவை கட்டி கொண்டு வருகிறாளோ இல்லையோ, அப்படி அது அதற்கும் ஏற்பட்ட வழிகளையும் வழக்கங்களையும் பின்பற்றினால்தான் அது அதற்கு உயிர்களை இருக்கும். அமெரிக்காவில் கட்டின கோயில் என்றால் கூட அங்கே பிஸ்கட் நைவேத்தியம் செய்யாமல் புளியோதரையைத்தானே கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பரதநாட்டியம் ஆடுகிறதென்றால் அதற்கு கோயில் சிற்பத்தில் 1000 வருஷம் முன்பு காட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துத்தானே இன்றைக்கும் அனுசரிக்கிறார்கள். அதே போல ஹிந்து வித்யா சாஸ்திரங்களுக்கென்று வித்யாசாலை வைத்தால் அதை இப்போதுள்ள யூனிவர்சிட்டிகள் மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களில் இங்கிலீஷ் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கற்றுக் கொடுப்பது என்றில்லாமல் பழைய ரீதியிலேயே முடிந்த மட்டும் செய்ய வேண்டும். ஆதியில் குருகுலங்கள் வனத்திலே ரிஷிகளின் பர்ணசாலைகளில் இருந்தாற்போல் இப்போது காட்டுக்குள் கலாசாலை வைப்பதென்றால் முடியாதுதான். அப்புறம் நகரங்களிலேயே பெரிய கடிகாஸ்தானங்கள் ஏற்பட்டன. ஆனால் இப்படி டவுன்களில் நட்ட நடுவில் தற்போது நான் சொல்கிற வித்யாசாலைகளை வைப்பதற்கில்லை. ஏனென்றால் கடிகாஸ்தானங்கள் நடந்த அந்த இடைக்காலத்தில் கூட டவுன் லைஃப் என்பது இப்போது போல் இத்தனை அனாச்சாரமும் லௌகீகமும் தலைவிரித்தாடுவதாக இல்லை. டைவர்ஷனுக்கு இடமே இல்லாமல் பரிபூர்ண பிரம்மச்சரிய அனுஷ்டானத்துக்கு எதிரான சபலங்கள் கொஞ்சமும் இல்லாமல் படிப்பே குறி என்று ஒருமுகப்படுத்தித்தான் பண்டைய குருகுலங்கள் வனங்களிலேயே நடந்தன. அப்போது நாடு நகரம் குறைச்சல், காடுதான் அதிகம் என்பதையும் சொல்ல வேண்டும். கட்டிடத்துக்குள்ளே கட்டி போட்டும் இருக்காமல் இப்படி இயற்கையோடு இயற்கையாக பச்சை மரங்களும் ஆற்று பிரவாகமும் சூழ்ந்த இடங்களில் மான்களோடு விளையாடி கொண்டு மாடு மேய்த்து கொண்டு அந்த பசங்கள் வாழ்ந்ததும், பரந்த ஆகாசமே கூரையாக உட்கார்ந்து கொண்டு காயத்ரி அனுசந்தானம் பண்ணினதுமே அவர்களை இப்போது போல் செயற்கையான மெக்கானிக்கலான போக்குகளில் போகவிடாமல் நல்ல ஜீவசக்தியுடன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிஜமாக வாழ்ந்து சந்தோஷிக்கும்படி செய்தது. இதை ரொம்பவும் ஸ்லாகித்தே தாகூர் ஒரே தோப்பும் துறவுமான இடத்தில் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி என்பதாக தம்முடைய விஸ்வபாரதி சர்வகலாசாலையை அமைத்தார் என்று சொன்னது நினைவிருக்கலாம். யூனிவர்சிட்டி என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரே பெரிய வித்யாசாலை அதிகம் ஏற்படாத ஆதி காலத்தில் கூட பல ரிஷிகள் பர்ணசாலைகள் அமைத்து கொண்டிருந்த வனப்பிரதேசங்களில் ஒவ்வொரு பர்ணசாலையும் ஒரு குருகுலமாக இருந்ததால் இயற்கை அழகு நிறைந்த விஸ்தாரமான பகுதிகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக வித்யா பூமியாக விளங்கின. தற்போது டவுன் லைஃப் இருக்கும் சீர்கேடான ஸ்திதியில் எவ்வளவுக்கெவ்வளவு ஊருக்கு வெளியே இருக்க முடியுமோ அப்படி கூடிய மட்டும் இயற்கையான சூழ்நிலை பாதிக்கப்படாத விதத்தில் பெரிய கட்டுமானம், நாகரிக உடுப்பு ஆகியன இல்லாமல் நம் ஸ்வதேசிய சாஸ்திரங்களுக்கும் கலைகளுக்கும் வித்யாசாலைகள் ஒரு சில வேணும் அமைக்க வேண்டும்.